என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல இருந்து இன்னும் வெளிய வரலடா. ஆர்டிஜே இஸ் பேக் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன். பட் நீங்க நினைக்கிற மாரி அயன் மேனா கிடையாது. விக்டர் வான் டூமா வந்துகிட்டு இருக்காரு. சோ நான் கூட 6:30 மணில இருந்து என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி தெரிஞ்ச மாரி ஓரளவுக்கு சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. கேப்டன் அமெரிக்கா, பிரேவ் நியூ வேர்ல்ட், தண்டர் போல்ட்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே புது அப்டேட்ஸ் தான், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு. சரி அவ்வளவுதான் போல இருக்கு, ஆல்ரெடி முடிய போதே பேனல் வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். இறக்கி விட்டாங்க பாருங்க டாக்டர் டூமை. டாக்டர் டூம் மட்டும் இல்லை, ரூசோ பிரதர்ஸும் திரும்ப வந்திருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்கு. அவெஞ்சர்ஸ் 5க்கான டைட்டில் வந்துருச்சு. அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கான நியூ லோகோவும் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு மாதிரி டைம் வேஸ்ட் பண்றதுல அர்த்தமே கிடையாது. லெட்ஸ் கெட் இன்டு இட். பட் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொண்டை கட்டி இருக்கு, மன்னிச்சுக்கோங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் அப்டேட்ல இருந்தே போயிடலாம். ஆர்டிஜே இஸ் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். சத்தியமா நம்ப முடியல. நான் கூட என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா சீக்ரெட் வார்ஸ்ல வருவாரு. பட் அது வரைக்கும் அவருக்கு அஃபிஷியலாவே காட்டவே மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா நம்ம படத்துல போய் பார்த்து தான் ஒரு எக்ஸைட்மெண்டோட அதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆர்டிஜே வந்து விக்டர் வான் டூமா வரப்போறாருன்னு சொல்லி ஒரு ரூமர் வந்து அதை நான் பெரிய அளவுக்கு நம்பல. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கூட்டு வந்து மாஸ்க் அவுக்க வச்சு இவர் தாண்டா விக்டர் வான் டூம், இதுக்கப்புறம் இவரை ஃபோக்கஸ் பண்ணி தான் அடுத்த எம்சியூ நவர போகுது அப்படின்றதெல்லாம் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ரூசோ பிரதர்ஸ் திரும்பவும் கெவின் ஃபெய்கி எம்சியூக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த காம்போவை பாருங்க, அயன் மேன் ஆர்டிஜே, ரூசோ பிரதர்ஸ், கெவின் ஃபெய்கி, இந்த காம்போ எத்தனை வாட்டி ஹிட் ஆயிருக்கு. சோ நான் செம கிரேசி ஆயிட்டேன். லைக் நான் கூட காலைல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா இது பெரிய அப்டேட் மாதிரி எதுவுமே இல்லையே, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். சடனா இதை இறக்கி விட்டோன்னே சதறிட்டேன். உண்மையிலேயே சதறிட்டேன். இதுல என்ன ஒரு விஷயம், நான் 2 நாள் மட்டும் தான் டெட்பூல் அண்ட் வுல்வரின் பார்த்தோம். அதுல இருந்தே நான் இன்னும் வெளியே வரல. செம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. சோ அதை ரீகால் பண்ணி ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணி அடுத்த வாட்டி இன்னொரு வாட்டி போலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்டேட் அமுச்சு விட்டு படத்துக்குலாம் நீ அப்புறம் போய்க்கோ, இதை பத்தி பேசு அப்படின்ற மாதிரி என்ன மார்வல் ஸ்டுடியோஸ் பண்ண வச்சுட்டாங்க. சத்தியமா திஸ் இஸ் கிரேசிங்க. நான் சத்தியமா எதிர்பார்க்கல, இது நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல. ரூமர் வந்தப்ப எவன்டா இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான ரூமரை பரப்பி விட்டுருப்பான் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். சத்தியமா இது நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. சோ இதை பார்க்கும்போது யாரோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எய்தர் யூ டை அ ஹீரோ or you live long enough to see yourself as a villain அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. லிட்டரலா அது உண்மை. சரி முடிஞ்சு, எனக்கும் எம்சியூக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டு இப்போ இந்த மாதிரி வில்லனா திரும்ப வரது வந்து அன்எக்ஸ்பெக்டட், சத்தியமா அன்எக்ஸ்பெக்டட். ஸோ இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இப்போ இருக்க எக்ஸைட்மெண்ட்ல என்னால் அதெல்லாம் பேச முடியல. பட் ஐ ட்ரஸ்ட் இன் ரூசோ பிரதர்ஸ். அவங்களால இந்த கேரக்டர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் தெரியும். ஏன்னா அவங்களோட ஃபேவரட் காமிக்கான சீக்ரெட் வார்ஸை நோக்கி தான் அவங்க நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஈவன் சீக்ரெட் வார்ஸையும் டைரக்ட் பண்ண போறது ரூசோ பிரதர்ஸ் தான். அதுக்கான ஒரு புது லோகோவும் கிடைச்சிருக்கு, ஒரு மாதிரி ரெட் அண்ட் கோல்டு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. பட் காமிக்ஸ்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது டூம்ஸ்டே, அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்ன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது பெரிய அளவுல காமிக்ஸ்ன்றது தென்படல. டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் மாதிரி இருக்கு. லைக் மல்டிபிள் காமிக்ஸ் எடுத்துட்டு வந்து டூம்ஸ்டேன்ற ஒரு சீரிஸ் மாதிரி வச்சிருக்காங்க. டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லி விக்டர் வான் டூம்க்கு பர்டிகுலரா எதனா ஒரு காமிக் சீரிஸ் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது இப்போதைக்கு எனக்கு எதுவும் கிடைக்கல. கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா அப்டேட் பண்றேன். டூம்ஸ்டேன்றது எனக்கு தெரிஞ்சு டிசி கேரக்டர்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அண்ட் இந்த மாதிரி டாக்டர் டூம், டூம்ஸ்டே எதனா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் டூம்ஸ்டேன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அதாவது டாக்டர் டூமையும் டூம்ஸ்டேவையும் சேர்த்து விட்ட மாதிரி ஒரு கேரக்டர்னு நினைக்கிறேன். போக போக அடுத்தடுத்த வீடியோவில் அதை பத்தி நம்ம எல்லாருமே எலாபரேட்டா பேசலாம். லைக் மேபி இந்த ஸ்டோரி எதை பத்தின ஒரு ஸ்டோரியா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசுவோம். பட் சத்தியமா வெளியே வர முடியலங்க. மாஸ்க் அவுத்துட்டு தலைவன் மூஞ்ச பார்த்தவனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. சத்தியமா சும்மாவே அவர் எதுவுமே சொல்லாம, கெவின் ஃபெய்கி எதுவுமே சொல்லாமலே ஏகப்பட்ட ரூமர்ஸ் வரும். அயன்மேன் திரும்பவும் வரப்போறாரு, ஆர்டிஜே திரும்பவும் வரப்போறாருன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரி தியரிஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் இட். அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் பத்தின அப்டேட்ன்றது வந்து பெருசா கிடைக்கல, ஒரு லோகோ மட்டும் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே 2 படத்திலுமே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வருவாங்க அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கெவின் ஃபெய்கி. தீஸ் ஆர் கிரேசி அப்டேட்ஸ், கண்டிப்பா கிரேசி அப்டேட்ஸ். ஸோ இதோட வந்து இந்த கிரேசினஸ் அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, ஒதுக்கி வைக்க வேண்டாம், கொஞ்சம் சப்ரஸ் பண்ணிக்கிட்டு மீதி இருக்க அப்டேட்ஸ்க்கு போவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேஸ்டிங் ஆப்ஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து திரும்ப ஆர்டிஜேவை அயன்மேனா ஒரு ஹீரோவா அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்போதைய சூப்பர் ஹீரோஸ், லைக் கரண்ட்ல இருக்க இந்த மல்டிவர்சஸ் சூப்பர் ஹீரோஸ்க்கான ஸ்கோப் வந்து குறையும். லைக் வந்து அவங்க ஷைன் பண்றதை விட்டுட்டு ஆர்டிஜே ஷைன் பண்ணிட்டு போயிடுவாரு. எல்லாருமே அவரை தான் பயங்கரமா பிரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஆர்டிஜேவை வில்லனா கொண்டு வந்துட்டீங்கன்னா டெஃபினட்டா அது வந்து இப்ப இருக்க சூப்பர் ஹீரோஸ்க்கு ஷைன் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது நல்ல ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு தோணுது. நான் வந்து கிலியன் மர்ஃபியை எதிர்பார்த்தேன். பட் இது கிடைக்குது அப்படின்னா எனக்கு கிலியன் மர்ஃபி வராம இருக்கிறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. மேபி கிலியன் மர்ஃபி வேற எதனா ஒரு ரோலுக்கு கொடுத்தாங்கன்னா கூட நல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இது பண்றது மூலமா நிறைய லேயர்ஸ் உருவாகும். லைக் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் ஆர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இந்த வெர்ஷன் ஆஃப் ஆர்டிஜேவை பாக்குற மாதிரி நினைச்சு பாருங்க. லைக் உலகத்தையே யூனிவர்ஸே காப்பாத்தின ஒரு ஹீரோ தன்னோட ஃபாதர் ஃபிகரா பார்த்த ஒருத்தன் இப்ப வந்து மொத்த யூனிவர்ஸே அழிக்கிற ஒரு வில்லனா மாறி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்லா இருக்கும். அந்த எமோஷனல் கனெக்ட் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஒரு லேயர்ஸ் மாதிரி நிறைய ஃபார்ம் பண்ணிட்டே போகலாம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும். ஸோ இதை
இப்போ அப்படியே கொஞ்சம் ஒதுக்கிட்டு ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அப்டேட்ஸ்க்கு வந்தோம்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட டைட்டில் கொஞ்சம் மாறி இருக்கு. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்றது தான் இப்போதைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டிலா இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்டேஜுக்கு கேஸ்ட் மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க. பெட்ரோ பாஸ்கல், வெனஸா கர்பி, ஜோசப் கின், எவோன் மாஸ் அண்ட் படத்தோட டேரக்டரான மேட் ஷாக்மன் எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக டெட்பூல் அண்ட் வுல்வரினோட பிரீமியர் நைட் அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷூட்டிங்கும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த காமிகான் பேனல் அட்டன் பண்ணவங்களுக்கு கேலக்டஸோட ஃபர்ஸ்ட் லுக்கை காமிச்சதா சொல்லியிருக்காங்க. நமக்கு இன்னும் அது வந்து லீக் ஆகல. லீக் ஆச்சு அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் ஆப்வியஸ்லி ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அண்ட் பெட்ரோ பாஸ்கல் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் சூட்ல பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படம் எந்த மாதிரி ஒரு செட்டப்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லுக்ன்றது கிடைச்சிருக்கு. 1960s நடக்கக்கூடிய ஒரு ரெட்ரோ ஃபியூச்சர் ஸ்டைல் ஆஃப் மூவியா தான் இது நமக்கு கொடுக்க போறாங்க. அதாவது 1960s நடக்குது, பட் அங்க இருக்க செட்டப் வந்து பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். அதுதான் ரெட்ரோ ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டோட்டலா டிஃபரெண்டான ஒரு யூனிவர்ஸ் நடக்க போகுது. ஸோ இந்த படத்துக்காக தான் நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வரப்போ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்துக்கு தான் நான் ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்டு தி MCU. ஏன்னா நீங்க ரீசெண்டா இப்ப பாத்தீங்கன்னா மார்வல் வந்து எக்ஸ்மென் மியூட்டன்ஸ்க்குலாம் வந்து நல்ல ஒரு ஜஸ்டிஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கும் ஒரு ஜஸ்டிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா மார்வலோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இவங்க தான். ஸோ இந்த படம் பக்கவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ டாக்டர் டூம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஆர்டிஜேவை இந்த படத்தில் பார்க்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. படத்துக்குள்ள பார்க்குறீங்களோ இல்லையோ டெஃபினட்டாக இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்லயாச்சும் நீங்கள் ஆர்டிஜேவை எதிர்பார்க்கலாம். ஸோ பெட்ரோ பாஸ்கல் மாதிரி ஆர்டிஜே மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர போகிறாங்க. இட்ஸ் கோனா பி ஹியூஜ். அண்ட் அடுத்தபடியாக தண்டர்போல்ட்ஸ் பற்றி இந்த காமிகான் பேனலில் பேசியிருக்காங்க. பட் பெரிய அளவில் அப்டேட்ஸ்னு சொல்லி எதுவும் இந்த படத்தை பற்றி இல்லை. இந்த படத்தோட ட்ரெய்லரை அங்கே வந்து ஆடியன்ஸ்க்கு போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் அவெஞ்சர்ஸ் டவர் காமிச்சதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதை தவிர்த்து பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்னு சொல்லி இந்த படத்தை பற்றி எதுவும் பேசலை. அந்த படத்தோட கேஸ்டிங் கொஞ்ச நேரம் ஸ்டேஜ் கூட்டு வந்து பேச வச்சிருக்காங்க. மேபி சென்ட்ரியை காமிச்சிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய நியூஸாக அமைஞ்சிருக்கலாம். சென்ட்ரியை இன்னும் மூடி வச்சுட்டு இருக்காங்க. மேபி நமக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுற ட்ரெய்லரில் அதை காமிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த தண்டர்போல்ட் படத்தை பற்றின அப்டேட் வந்து ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்கு. ஸோ அப்படியே அடுத்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுக்கு போனோம்னா ஸோ இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்துலேருந்து ஒரு புது கிளிப், நம்ம யாருமே பார்க்காத ஒரு கிளிப்பை அங்கே இருக்க ஆடியன்ஸ்க்கு போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த சீனில் என்ன நடக்குது அப்படின்னா தண்டர்போல்ட் ராஸ், அதாவது ஹாரிசன் ஃபோர்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் MCUல எட்டர்னல்ஸ்க்கு அப்புறம் அந்த கடலுக்குள்ளேருந்து வெளியே வந்து அண்ணாந்து ஒரு செலஸ்டியல் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீனை ஆடியன்ஸ் எல்லாருக்கும் போட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த செலஸ்டியல்ன்றதை வந்து ஒரு செலஸ்டியல் ஐலாண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணி அந்த செலஸ்டியல் ஐலாண்டில் தான் ஒரு மினரல் கிடைக்க போகுது. அந்த மினரலை தான் அடமாண்டியம் அப்படின்னு சொல்ல போறாங்க அப்படின்றதையும் இந்த சீன்லயே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீன் வந்து நமக்கு அஃபிஷியலாக கிடைக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. மேபி லீக் ஆகி வேணா வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர்த்து அஃபிஷியலாக நமக்கு இது ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடையாது. மேபி அடுத்தடுத்த ட்ரெய்லர்ஸ்ல நம்ம பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. லீக் ஆச்சு அப்படின்னா என்னால் அதை ஷேர் கூட பண்ண முடியாது, ஏன்னா உடனே தூக்கிடுவாங்க. கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் எப்படி ஒரு கிரவுண்டடான MCU காட்டுச்சோ அந்த ஒரு ஆஸ்பெக்டை திரும்பவும் MCUக்கு இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 7 மாசத்துக்கு மேல இருக்கு. பொறுமையாக அடுத்தடுத்த ட்ரெய்லர்ஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்க டீசர் வேற மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி படமும் நல்லா இருக்கும் நம்புவோம், ஏன்னா இது ஒரு கேப்டன் அமெரிக்கா மூவி, எப்பவுமே நல்லா தான் இருக்கணும் இந்த படம். ஸோ இந்த படத்தோட கேஸ்ட் மெம்பர்ஸ் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இருந்தான்னு கேட்டீங்கன்னா ஆந்தனி மேக்கி ஹூ இஸ் கேப்டன் அமெரிக்கா, ஹாரிசன் ஃபோர்ட், தண்டர்போல்ட் ராஸ் அண்ட் ரெட் ஹல்கா நடிக்கிறாரு. டிம் பிளேக் நெல்சன் பல வருஷத்துக்கு முன்னாடி இன்கிரெடிபிள் ஹல்க்ல பார்த்திருப்போம்ல, அவர் இப்போ இந்த படத்துல அப்பியர் ஆக போறாரு. அண்ட் ஜியன்கார்லோ எஸ்போசிட்டோவும் வந்திருந்தாரு. அண்ட் அவரோட ரோல் என்ன அப்படின்றது அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சர்பன் சொசைட்டியோட கிங் ஆன சைட் விண்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் ஜியன்கார்லோ எஸ்போசிட்டோ பிளே பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்பன் சொசைட்டியை தான் இந்த ரீஷூட்ஸ், இந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங்லாம் பண்றதுக்கு முன்னாடி படத்துல வச்சிருந்திருக்காங்க. அதுல தான் இந்த செத் ராலின்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் போல இருக்கு. அதை டெஸ்ட் ஸ்கிரீனிங்ல போட்டு இந்த சீன்ஸ்ல நல்லாவே நிறைய பேர் சொன்னதுனால அது மொத்தத்தையும் தூக்கிட்டு அந்த மொத்த சீக்வன்ஸை ஜியன்கார்லோ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எனக்கு நியூஸ் வந்திருக்கு. பட் இன்னும் நோட்டிசபிளான இன்னும் ஒரு பெரிய ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு ரோலை ஜியன்கார்லோ எஸ்போசிட்டோக்கு கொடுத்துருக்கலாம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்டர் அவரு. பட் பார்ப்போம் அவரோட ஆக்டிங்கை வச்சு அவர் எந்த மாதிரி இந்த கேரக்டரை எலிவேட் பண்றாரு, இந்த கேரக்டரை கண்டினியூ பண்றாங்களா என்னன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆந்தனி மேக்கி இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசின விஷயம் என்னன்னா டாம் ஹாலண்டை வம்பிழுத்தது தான். பாத்தியா, எனக்கு கடைசியில் எனக்கான ஒரு ஓன் மூவி கிடைச்சிருச்சு, அதுவும் கேப்டன் அமெரிக்கா மூவி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி டாம் ஹாலண்ட் போட்டு வம்பிழுத்திருப்பாரு. ஸோ ஆஸ் யூஸ்வல் மார்வல் காமிகானுக்கு வந்தாங்க, ஒரு வழி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வருஷம் காமிகான்ல மார்வல் ரிலேட்டடா வந்த அப்டேட்ஸ். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஃபேவரட்டான அப்டேட்னா டெஃபினட்டா அந்த ஆர்டிஜேவோட ரிட்டர்னா தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஆர்டிஜேவை டாக்டர் டூமா பார்க்கறது ஓகே
ஓகேவா? இல்ல நான் அயன்மேனா தான் பார்க்கணும்னு நினைச்சேன், இவங்க என்னன்னா வில்லனா போட்டாங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒப்பீனியன்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மற்ற அப்டேட்ஸ் லைக் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட கேலக்டஸ் அப்டேட்டா இருக்கட்டும், கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட அந்த செலஸ்டியல் அப்டேட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஒரு சம்பவத்துல டெட்பூல் அண்ட் வூல்வரீனை மறந்தே போயிட்டேன். ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் இந்த அப்டேட் ரிலேட்டடான தியரி வீடியோஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் உங்களை வேற ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.